நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நல்ல நாளில் நான் மறுபடியுமாய் உங்களுக்கு பேசுவதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சுகமாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று நானும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற ஊழியர்களும் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜாஷ்வா டிவியின் ஊழியர்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஜெப குறிப்பு அத்தனைக்கும் தேவன் சீக்கிரத்தில் பதில் தருவார். கடந்த மாதத்திலே நம்முடைய பிரார்த்தனை வேலைக்கும் சரி, இந்த ஜெப வேலைக்கும் சரி, அநேக ஜெப குறிப்பு வந்ததிலே பிரதான ஜெப குறிப்பு வேலை இல்லையே என்று. எனக்கு வேலைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், வேலைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று தான் அநேகம் இருக்கிறது. இன்றைக்கு தேவன் மனதிறங்கும்படி நல்ல வேலை வாய்ப்புகளை தரும்படியாக நம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். வேலை கர்த்தர் இரக்கமுள்ள தெய்வம். நம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார் அல்லவா? ஆமென் தானே? ஆமாம். கண்களை மூடி மகா இரக்கம் கிருபையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். தேவனே, வேலை இல்லாதிருக்கிறேனே, எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கிறவர்களை பாருங்கள். ஐயோ, நான் ஒவ்வொரு கம்பெனிக்காய் ஏறி இறங்குகிறேனே, ஒவ்வொரு இடத்திற்காய் போய் அலைந்து வெறுமனே வந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கும் ஒரு வேலை கிடைக்காதா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை பாருங்கப்பா. கர்த்தாவே, நான் என்னுடைய படிப்புக்கேற்ற வேலை இல்லையே என்று புலம்புகிற பிள்ளையை பாருங்கள். என் பிள்ளைக்கு ஒரு வேலை இருந்தால் எனக்கு எங்கள் வீட்டு நல்ல காரியங்கள் நடக்குமே, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கவே இல்லையே என்று புலம்புகிற பெற்றோர்களையும் கண்ணோக்கி பாருங்கள். இவருடைய கண்ணீர்களுக்கு தேவனே நான் சொல்லுவேன், இன்றைக்கு முடிவு வரட்டும். சீக்கிரத்தில் இவர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நன்மை நடக்கட்டும் அப்பா. வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். இதனால் தடைபட்டிருக்கிற அத்தனை ஆசிரியர்கள் வரட்டும். நான் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தபடியாக ஒரு ஜெப குறிப்பு, அநேகர் தந்த ஒரு ஜெப குறிப்பு, கடன். வேலை இல்லாட்டாலே கடன் வருது, அப்படி தானே? வேலை இருந்தும் நிறைய பேர் கடன் வருது. ஒரு நாள் ஒரு அருமையான ஒரு நபர் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு வருமானம் எப்படி வருது என்று தெரியவில்லை, நன்றான வருமானம், ஆனாலும் கடன் ஓய மாட்டேங்குது. இன்றைக்கு இந்த கடன் ஓயும். இது ஒரு சாபம் போல இதை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ வருது போகுதனால் அந்த கடனை அடைக்க முடியவில்லை. 9 வருடங்களாய், 11 வருடங்களாய், 10 வருடம், இன்னும் 7 வருடம் என்று வருடத்தை அடைக்க கொண்டே இருக்கிறார்கள் அநேகர். என கண்மன கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருமாம். அதனுடைய ஒரு வேதனையை கூட்ட மாட்டாராம். கர்த்தருடைய கிருபையால் கடந்த நாட்களிலே ஒரு சபைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அப்பொழுது ஒரு பெண் ஓடிந்து சொல்கிறார், ஐயா, என் வீட்டில் தருத்திரம், நீங்கள் தயவு செய்து ஜெபியுங்கள். எவ்வளவோ வேலை செய்கிறோம், என் கணவர் வேலை செய்கிறார், நானும் வேலை செய்கிறேன், என் பிள்ளைகளும் என் படிக்க போயிட்டு வந்து எனக்கு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுகிறாங்க, அப்படியும் கடன் ஓய மாட்டேங்குது. எப்போ உள்ள கடை? என் கல்யாணத்துக்கு வாங்கினது கடை. என் பிள்ளைங்க இப்போ 6 படிக்குது, 5 படிக்குது. ஐயா, கடன் பாரம் இல்லாதிருக்க வேண்டும். கடன்களை தேவன் மாற்ற, வழிவாசலை திறக்க கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, தேவரே, நீர் மனதிறங்கி உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற இந்த கடன் பாரங்களை நீக்க இரக்கம் செய்ய வைக்கிறப்பா. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதத்தில் உடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் அருளி செய்து நினைத்தருளும். உடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. இனி இவர்கள் வருத்தத்தின் அப்பத்தை அல்ல, சந்தோஷமாய் சமாதானமாய் உச்சிதமான கோதுமையால் உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொன்னது போல சமாதானமாக இருக்கட்டும். நான் சொன்ன இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
கடன்கார பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும். தரித்திரத்தை தரித்திரத்தை கொடுத்து அவருடைய வருமானத்தை உறிஞ்சு கொண்டிருக்கிற பொல்லாத வல்லமைகள் செயலற்று போகட்டும். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி என் எஜமான் எனக்கு தந்த பாக்கியத்துக்காய் அவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 15வது வசனமும் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனமும் இதமாய் சொல்கிறது. 1 பேதுரு 3:12, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது என்று. நம்ம ஆராதிக்கிறது என்னுடைய கண்கள் பார்க்கிறதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் நம்புகிற தேவனுடைய கண்கள் பார்க்கிறதா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கிற, நீங்கள் நம்புகிற, நீங்கள் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவுடைய செவிகள் கேட்கிறதாயும் இருக்கிறதாம். சங்கீதக்காரர் தாவீது தன்னுடைய சங்கீதத்தை விதமாய் சொல்லுகிறார், அவர் என் சத்தத்தை கேட்டார் என்று சொன்னவர். அவர் மேல் நோக்கமாக இருக்கிறது, நீதிமான் நோக்கமாக இருக்கிறார் என்று சொன்னது அந்த சங்கீதக்காரர் தாவீது விதமாய் சொல்கிறார், ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். சங்கீதங்களின் புத்தகம் 18:6, 2 சாமுவேல் 22:7 சொல்கிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. இன்னும் அநேக பக்தர்கள் சொல்லுவதுண்டு, உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி. ஒரு ராஜா, இசைக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தார். வியாதிப்பட்டு போனார். செத்துருவேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லியாச்சு. இப்போ சொல்லுற மாதிரி செத்துருவேன்னு சொல்லியாச்சு. அவருடைய கூப்பிடுதலை தேவன் கேட்டார், அவருடைய கண்ணீரையும் கண்டாராம். போகட்டும், என்னான் உங்களோடு இருப்பாராக. இன்றைக்கு யாருடைய சத்தத்தை கேட்பார்? எல்லோருடைய சத்தத்தையும் கேட்பாராம். வேதம் சொல்கிறது, கூப்பிடுகிற காக்கையின் சத்தத்தையும் அவர் கவனிப்பார் என்று. உங்கள் வீட்டு பக்கம் கூப்பிடுறது காக்கா இருக்குதா? அந்த காக்கா கூட எதுக்கு கூப்பிடுது என்ன என்று சொல்லி கவனிப்பாராம். தேவன் தாம் படைத்த உயிரினங்கள் அத்தனையின் மேலேயும் அன்புள்ள அந்த தெய்வம் கவனிக்கிறவராய் கேட்கிறவராய் இருக்கிறாராம். வேதத்திலே நான் ஒரு காரியத்தை சொல்ல இருக்கிறேன், என்னால் உங்களோடு பேசுவாராக. அதே வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 34:15 நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் பாருங்க, மறுபடியுமாய் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண் எல்லாரையும் பார்க்கன்னு சொன்னேன், எல்லாரையும் கேட்குன்னு சொன்னேன். ஆனால் இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், நீதிமான். யார் நீதிமான்? வேதத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குல தெய்வமாய், சொந்த இரட்சகராய், தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளையை, கற்பனையை கை கொள்கிறவனே நீதிமான். அவருடைய கட்டளையை, கற்பனையை கை கொள்ளாமல் ஒருவேளை ஒரு நல்ல பெயர் வச்சுக்கிட்டா அவன் பேர் நீதிமான் இல்லை. ஒருவேளை நீதிமான் கூட வச்சுக்கிடலாம். நீதிராஜன் இருக்கிறார்கள், நீதி ராஜா இருக்கிறார்கள், இல்லை நீதி பிரபு, எப்படியோ நீதின்னு நீதி வச்சுக்கிடலாம், பேரில் இருக்கலாம். ஆனால் இந்த நீதியை தேவன் சொல்லவில்லை. தேவன் சொல்லுகிறது, அவருடைய நீதி நியாயங்களை கட்டளைகளை கை கொள்கிறவனே நீதிமான். எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, என் கட்டளைகளின்படி நடந்து நியாயங்களை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க புத்தகத்தில் இருக்குதா? மறுபடியும் என்னோட வாசியங்களேன். எசேக்கியேல்
18:9 என் கட்டளையின்படி, சேனைகளின் கர்த்தருடைய கட்டளையின்படி நடக்கிற மனுஷன் நீதிமான். நியாயங்களை கைக்கொள்கிற மனுஷன் நீதிமான். உண்மையாய் இருப்பானாகில், கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தர் தந்த வேலையில் உண்மையாய் இருப்பானாகில் அவனே நீதிமான். இப்போ உண்மை எல்லாருக்கும் இருக்கும், அப்படித்தானே? கொஞ்ச நாள் இருக்கும், அப்படித்தானே? நான் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு ஏழை மனிதன் ஒருவன் வேலை இல்லாமல், ஐயோ எனக்கு வேலை இல்லையே வேலை இல்லையே என்று புலம்பி தேவனை நோக்கி முறையிடுகிறான். என் எஜமான் இயேசு மகாராஜன் அவனுக்கு ஒரு வேலையை தருகிறார். அந்த வேலையை தந்த மாத்திரத்தில் இவன், ஐயோ ஒரு 10 நாள பார்க்கணுமே, 9 மணிக்கு நான் உள்ளே இருக்காட்டா, அவ்வளவுதான், எங்க மேனேஜர் என்ன நினைப்பாரு, ஐயோ கர்த்தர் எனக்கு ஊழியை தந்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு வேலை தந்திருக்கிறார், நான் 9 மணிக்கு சார்பா உள்ள போக சொல்லி வேகமா போவார். 9 மணிக்கு கொஞ்ச நாள் இருக்கும், மறுபடியும் கொஞ்ச நாள் 9:15. அந்த மேனேஜர் இவர் ஆண்டவர்களோடு இருப்பாராக, அன்பு வைத்து ஒரு வேளை இவரை கவனிக்காம விட்டாச்சுன்னா மணி 10, 11, 12 பாவம். அப்படித்தானே? உண்மை கொஞ்ச நாள் இருந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களை தொடும்போது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும் போது இருந்த அந்த பக்தியை, தேவன் உங்களை நீங்கள் தேவனை தேடின விதம், நீங்கள் தேவனுக்காய் ஓடின ஓட்டம் இப்பொழுது இருக்கிறதா? ஏனென்றால் நீங்கள் உங்களை விசாரிக்க ஆளில்லை என்று எண்ணிவிட்டீர்களோ, நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டாம் என்று எண்ணிவிட்டீர்களோ? நீங்கள் நீதிமான் அல்லவா? உங்களை நீதிமான் என்று ஜனங்கள் சொன்னார்கள் அல்லவா? தேவன் அல்லவா உங்களை உயர்த்தினார்? தேவன் அல்லவா உங்களோடு இம்மட்டும் நடந்து வந்தார்? இந்த தெய்வத்துக்கு நீங்கள் நீதிமானாய் இருந்து செய்தது என்ன? அவர் கட்டளையை கற்பனையை மற்றவர்களுக்கு கைக்கொள்ள சொன்னீர்களா? நீங்கள் இல்லை கடைபிடித்தீர்களா? என்னாண்டு உங்களோடு பேசுகிறார். சத்தத்தை கேட்கல, ஐயோ இதுக்கு முன்னாடி நான் ஜோம் பண்ண அப்படி நடக்கும், நான் ஜோம் பண்ண இப்படி நடக்கும். இப்போ அந்த தெய்வம் இல்லாம போயிட்டாரோ? இப்போ நீ தான் அவரோடு பேசுறதுக்கு மனம் இல்லாம போயிட்ட. இப்போதைக்கு பேசுறதுக்கு அவருடைய தகுதி இல்லாமல் நீதிமானாய் இருந்த நீ அநீதிமானாய் மாறிவிட்டாயோ? எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, தேவன் நீதிமான் மேல் நோக்கமாயிருக்கிறார். நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரையிறதை நான் காணேன் என்று சொன்னார். சங்கீதக்காரர் தாவீது சொல்வார், நான் வாலிப பையனா இருந்தேன், நான் பெரியோளான முதிர் வயது மாறிட்டேன், நீதிமானின் சந்ததி எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எனக்கு செலவுக்கு வழி இல்லைன்னு கையேந்துகிறத நான் பார்க்கல என்று சொல்லுதாரு. நீதிமான் வெள்ளச்சட்டை போட்டா நீதிமானா? பசுத்தவான் போல நடிச்சா நீதிமானா? இல்லை. நான் ஒரு நடிகர்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். என்னால் உங்களோடு பேசுவாராக. 1 ராஜாக்களின் புத்தகத்திலே அது 1 ராஜாக்களின் புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மிகாயா என்று அங்கே ஒரு ஊழியர் இருக்கிறார். அவரை பார்த்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட கர்த்தருக்கு ஊழியக்காரன். அங்கே சிதேக்கியா ராஜா என்று ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா சண்டைக்கு போகும்போது என்ன செய்தார்னா, நீ கர்த்தருடைய ஊழியக்காரனை கூப்பிடு அப்படிங்கிறாரு. கர்த்தருடைய ஊழியக்காரனா? அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரவேலருக்கும் 3 வருஷம் யுத்தம் இல்லாமல் இருந்தது. இஸ்ரவேலின் ராஜா ஊழியக்காரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது இல்லவா, நீ யோசபாத்தை நோக்கி கூப்பிடுத, நீ வா அப்படிங்கப்போ யோசபாத்து சொல்லுதாரு, ஊழியக்காரன் நம்ம போனுவா வேண்டாம்னு தீர்க்கதரிசியை கூப்பிடு அப்படிங்கிறார். யார? தீர்க்கதரிசியை கூப்பிடு. நீதிமான் அப்படிங்கிற போர்வில் இருக்கிறவனை, நீதிமான் நான் தான் பரிசுத்தன், நான் தான் சொல்றவனை கூப்பிடுங்கிறாரு. இவங்க 400 பேர் வந்துட்டாங்க. ஐயா, இந்த 400 பேர் தீர்க்கதரிசியில் சொல்லுதாங்க, நீங்க போங்க, நீங்க போய் ஜெயிச்சிருவீங்க, நீங்க போய் அதை விட்ட ஒருத்தர் சொல்லுறாரு, நீ முட்டி தூக்கிடுவ, ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு சொல்லுகிறாரு, ஐயோ நான் தான் அதான் அந்த ராஜாவே, நீங்க போய் அந்த முட்டி கொன்றுவியா அப்படிங்கிறான். 400 பேர் வந்தாச்சு. ஆனாலும் அந்த யோசபாத் ராஜாவுக்கு ஒரு உணர்வு வருது, இந்த 400 நம்மகிட்ட சால்ரா தட்டுது. அப்படித்தானே? என்னான்றவங்களோடு பேசுவாராக ஐயா, என்னான்றவங்களோடு பேசுவாராக. ராஜா வீட்டு சாப்பாடு, ராஜா கொடுக்கிற கிம்பளம் சம்பளம் எல்லாம் வாங்கிக்கிட்டு நான் கர்த்தருடையவன் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு.
அத்தனை வாயிலையும் பொய்யின் ஆவியை தேவனை விட்டாராம். எதனால அங்க போச்சு? அவன் அதுக்கு இடம் கொடுத்துட்டான். ஊழியக்காரன் அன்றைக்கு இடம் கொடுத்து விட்டான் பொய்யின் ஆவிக்கு. பண ஆசைனாலே, பொருள் ஆசைனாலே, ராஜாவுக்கு பயந்ததினாலே என்ன செஞ்சுட்டான்? பரவாயில்ல, நம்ம எப்பவும் சால்ரா தட்டிருப்போம், அப்பதான் நமக்கு சொல்லி சால்ரா தட்டுனா. யோசபாத்து கூப்பிட்டாரு, கர்த்தருடைய ஊழியக்காரர் இருக்காரா? ஒரு ஆள் இருக்கிறார் ஐயா, அவன் நமக்கு சால்ரா தட்ட மாட்டான். அந்த ராஜாவே சொல்லுதாரு, அவன் நமக்கு சால்ரா தட்ட மாட்டான், நம்ம கொடுக்கிற கிம்பளம் சம்பளத்தெல்லாம் வாங்க மாட்டான். அவன் கர்த்தர் அலைவான். அவன் எனக்கு ஆப்போசிட்டா தாமியா பேசுவான். ஐயா, இன்னைக்கு சபையில் போதகர்கள் ஆப்போசிட்டா பேசினா போதும், உடனே மாற்றப்படுவார்கள். இல்லையே அவர்களுக்கு பொய் குற்றச்சாட்டு சாட்டப்படும். தேவன் ஆப்போசிட்டா பேசுவதனை விரும்புதாரு. உனக்கு சாதகமா பேச நீ தெரிந்து கொண்டாய் என்று வேதமே சொல்கிறது. அவர்கள் தங்களுக்கு சாதகமானவர்களை தெரிந்து கொண்டார்கள் என்று. தங்களுக்கு சாதகமா நீ பண்ணுத அயோக்கியத்தனத்தை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா அவன் நல்ல ஊழியக்காரன், அவர் நல்ல போதகர், அவர் அங்கே இருக்கலாம். நீ பண்றது தப்புன்னு சொல்லியாச்சுன்னா அவர் மாற்றப்பட்டு விடுவார். இல்லையே அவருக்கு வேறு பழி சுமத்தி வேற எங்கேயாவது ஏதாவது செய்து விடுகிறார்கள். இந்த நாளிலே ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அதிகமாய் மாற்றப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி என்று. ஏன் அவரை அதிகமாய் மாற்றினார்களாம்? நேர்மையாயிருந்தாராம். நேர்மையாயிருந்தாராம். அதிக இடங்களுக்கு உடனே மாற்றிய வேண்டாம், இருக்கக்கூடாது. ஒரு ஊரில் அவர் வெளியே போய் கேக் வெட்டி கொண்டாடினாங்களாம். இன்னைக்கு சால்ரா தட்டுது தான் இந்த உலகம் விரும்புது. நீ செய்த சரிங்கய்யா, நீ பணக்காரன் இருக்கிற, நீ அயோக்கியம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்க, இருந்தாலும் நீ பலிபடத்தில் வந்து நில்லுன்னு சொல்லி சபையை ஒத்துக்கொள்கிறதே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நீதிமானை தேடுகிறார், அவனுடைய சத்தத்தை தான் கேட்பாரா? அந்த மிகாயா சொல்லுதாரு பாருங்களேன், இந்த ராஜாவிட ஆள் போய் கூப்பிடும் போதே சொல்லுதான், நானும் ஒரு பேர் போயிட்டா ஜெயிச்சிருவேங்க, நீ அதை மாதிரி தான் சொல்லணும். அதுக்கு இவர் சொல்லுவார், நான் அப்படி சொல்ல மாட்டேன், கர்த்தர் சொல்கிறத சொல்லுவேன், கர்த்தர் என்ன சொல்லுவாரோ அதை சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. இந்த ஆள் கூட்டிகிட்டு போவேல மறுபடியும் பாடம் நடத்திருப்பான். நல்லா இருப்பையா, நான் ஒருவேளை சொல்லிட்டான், நீ ஒரு ஆள் தான், நீ இப்படி பேசிடவே கூடாதுன்னு பாடம் நடத்தி கூட்டிகிட்டு போயாச்சு. அங்கே போய் சொல்லுதாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் மேப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறாங்க, அவங்க மேப்பனை மட்டும் காணும், இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவார். இவன் உடனே சொல்லுவான், நான் சொல்லவில்லை, இவன் எனக்கு சாதகமாக பேச மாட்டான், இவனை நீ எதுக்கு கூப்பிட்டேங்கிறாரு. இவர் சொல்லுவாரு, நான் சொல்லுது நடக்காட்டா நான் ஊழியக்காரன் இல்லை, ஜனங்களை நீ பார்த்துக்கோ அப்படிம்பாரு. நான் சொல்லுது நடக்காட்ட நான் ஊழியக்காரன் இல்லை, நீ பார்த்துக்கோ, நான் என்ன உனக்கு சொல்ற திட்டதுன்னாரு. இவன் பிடிச்சு சொல்லுதாரு, நான் சமாதானத்தோட வரும் வரைக்கும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தை கொடு. அவர் சொல்லார், நீ வந்தா நான் ஊழியக்காரன் இல்லை, கொன்னு வரலான்னு போட்டுட்டு போ. அப்படித்தானையா? ஐயா, தேவன் வைராக்கியத்தை விரும்புகிறார். என் ஆண்டவருக்காய் இருந்த உன் இள வயதின் வைராக்கியம் எங்கே? உன் இள வயதின் பக்தி எங்கே? நீதிமானை பனை கூப்பிடுகிறார். நான் அதை பெருமையாக பார்க்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தேசத்திலே பனை மரங்கள் அதிகம். ஏனென்றால் நம்முடைய அரசு இந்த பனை மரத்தை கற்பக விருட்சம் என்று கூட இப்பொழுது சொல்லி இந்த பனை மரத்துக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து இந்த பனையை வெட்டக்கூடாது என்று கூட அதுக்கு தடை போட்டிருக்கிறது. நான் வேதத்திலே இந்த பனை மரம் இருப்பதை பார்த்து என்னுடைய புத்திக்கு எட்டுனபடி நான் பார்த்திருக்கிறேன். அந்த பனையின் அத்தனை காரியங்களும் ஆகுகிறது. இந்த பனைமரம் எந்த மனுஷனையும் நம்பாது. இந்த பனைமரம் உங்கள் அருகே இருக்குமானால், உங்கள் தோட்டத்தில் இருக்குமானால் நீங்க போய் பாருங்க. ஐயாமா, நேர வானத்தை பார்க்க வரைக்கும் இந்த ஓலை காயாது. நீ ஒரே எண்ணமா, ஒரே முடிவா, தேவனை பார்க்க வரைக்கும் உன் காரியம் தோல்வியே கிடையாது. என்றைக்கு அந்த ஓலை விரிஞ்சி என்னைக்கு அது கீழே சைட பார்க்குதோ காஞ்சிரும். கர்த்தருடைய பிள்ளையே, நீ தனித்திருக்கிற என்று சொல்கிறாயா? தனியா தாயா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீ ஒருவன் தான், ஊருக்கு உப்பு போலதான் நீ இருப்பாய். நீ மற்றவனோடு சால்ரா தட்டுவாயனால் உனக்கு அது கிடையாது. தேவன் என்னைக்குமே நடக்கக்கூடிய சொல்ல மாட்டார். நீ உன்னுடைய மண்டைக்கு நடக்கும் நினைக்கிறல்ல, அதை சொல்ல மாட்டார். நடக்காதுன்னு நினைக்கிற பத்தியா, அதைத்தான் சொல்லிட்டு சொல்லுவார், நான் அதை செய்வேன், நீ சொல்ல அப்படிம்பாரு.
அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஊழியனே, என் ஆண்டவர் ஜீவிக்கிறார். எவரை கொண்டும் பேச வல்லமை உள்ள தெய்வம் அவர். எவரை கொண்டும் பேச வல்லமை உள்ளவர். பேதையை ஞானியாக்குகிறார். ஞானிகளை வெட்கப்படுத்த தேவன் பேதைகளை பயன்படுத்த வல்லமை உள்ளவர் என்பதை மறந்து போகாதிருங்கள். நீதிமான் பனையை போல செழிப்பானாம், லீபனோடு உள்ள கேதுரு மரத்தை போல் இருப்பானாம். இந்த பனையை குறித்து நான் இன்னும் சொல்ல போனால், ஐயா அம்மா, நீ நான் உங்களோடு பேசுவாராக. அத்தனையும் பனை மரத்திலிருந்து அந்த இலையிலிருந்து வேறு வேறைக்கு ஆகுமா. உன்னுடைய வார்த்தைகள் அத்தனை கவனிக்கப்படுகிறது. நீ பேசுகிற ஆசிரியங்கள், நீ கொடுக்கிற அந்த நன்மைகள் எல்லாம் தேவன் கவனித்து வைத்து உனக்கு நன்மையை தருவார். நீ நீதிமான், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான். பரிசுத்தராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே பாருங்களேன், 2 சாமுவேலின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் சங்கீதம் 18:6 சொல்லுது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கூப்பிட்டான் பாடினேன். என்னாகமம் 12:7 சொல்கிறது, என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ள ஒரு மனுஷன். மோசையை குறித்து வேதம் சொல்றது உண்மை உள்ள மனுஷனா. கர்த்தருடைய கண் 2 நாளாகமம் 16:9 சொல்லுது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு பூமி எங்கும் உலாவுகிறது என்று. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்கள் இருக்காண்டு தேடுகிறார். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எங்கே இருந்தாலும் அவருக்கு மறைவானவர் அல்ல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த நாளிலே கேட்ட ஒரு காரியம் இருதயத்தை வெகுவாய் பாதித்துக் கொண்டு இருக்கிறது. தெரியல எவ்வளவு நேரம் அழுதது, எவ்வளவு நேரம் தான் சொல்லுது, எவ்வளவு நேரம் தான் அதை கொடுத்து யோசிக்கிறது. இன்னைக்கு சபைகள் அழிந்து கொண்டு இருக்கிறதே. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, இது உங்களுக்கு தெரிகிறதா? உங்கள் சபை வளர்கிறதா அழிகிறதா? உங்கள் பக்கத்து சபை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஐயா, 50 பேர் இருந்த சபை 4 பேருக்கு வந்துருச்சு ஐயா. 20 குடும்பம் இருந்தத ஊழியக்காரங்கள் போர்வையில் போனவன் 4 பேரை கொண்டாந்துட்ட ஐயா. கேட்டா அதற்கு ஒரு பதில் சொல்லுதான். அந்த மிகாயா சொன்னது போல, ஐயோ சால்ரா தட்டி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், எல்லாத்துக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி. பலிபீடம் என்னன்னு தெரியாம போச்சு ஐயா. இந்த பலிபீடத்தில் யார் நிற்கணும், யாருக்கான இந்த பலிபீடம் எப்படிப்பட்டது, இந்த பலிபீடத்தில் நிற்க வேண்டும் என்று இன்றைக்கு தெரியாமல் போய்விட்டது. நடிகனும் நல்லவன் போல இருக்கிறவன் என்று கொண்டிருக்கிறார். நல்லவன் போல பசுத்தவன் போல வாயில அந்நிய பாஷை எப்ப வந்துகிட்டு இருக்கு, செய்கையோ கசப்பு. வேத வசனம் வாயில வருது, இருதயம் தேவனுக்கு தூரமா இருக்கிறது. வேத வசனம் வண்டியில இருக்குது, அவன் வீட்டுக்கு போனா அவனுக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பு இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல் உங்ககிட்ட இருக்குதா சகோதரனே சகோதரியே? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறாருன்னா, ஒரு வேளை நான் சொல்லுவேன், நீங்க ஊழியரா இருந்தா ரொம்ப 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 நல்லது. வேதம் சொல்கிறது, ஐயோ இது நல்ல பங்கு தான் தேர்ந்தெடுத்திருக்கிற. நீனு கண்காணிப்பை விரும்புகிற, நல்ல வேலையை விரும்புகிற கணக்கு கேப்பவர் வருவார் ஐயா. 10 நாளா நீ ஊழியம் பண்ணினியே, ஒரு ஆத்மாவுக்கு இயேசுவை பற்றி சொன்னியான்னு கேட்பார். வருஷ காலமா ஊழியம் பண்ணினமே, ஒரு ஆத்மா கொண்டு வந்தியான்னு கேட்பார். வருஷ காலமா நம்ம ஊழியர் நீ சொல்லிக்கிட்டு இருக்கியே, நீ போனக்கு அப்புறம் அந்த சபையில எத்தனை ஆத்மாவுக்கு நீ புதிய ஆத்மாவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தன்னு கேட்பாரு. எத்தனை ஆத்மாக்கள் புதுசா சேர்ந்ததுன்னு கேட்பாரு. எனக்கு என்னமோ இப்படியே போய்கிட்டு இருக்க, எனக்கே தெரியல. நாடோடு பேசுவாராக. இன்னைக்கு சபையின் நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்குது? நீதிமானை ஏற்றுவதில்லை. சபையிலே கர்த்தர் வருவாருங்கிற நம்பிக்கை இல்லை, கர்த்தர் அற்புதம் செய்வாருங்கிற நம்பிக்கை இல்லை.
நமக்கு என்னையா, நம்ம அங்கே இருந்து அனுப்பியிருக்கிறாங்க அந்த ஆள், அது நடத்தினா போதும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் ஒருவர் இருக்கிறார். நீதிமானுடைய சத்தத்தை அவர் கவனமாக கேட்டு அவன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிறார். ஒரு நாள் ஒரு சபை கலைக்கப்பட்டிருந்தேன் ஐயா. இந்த சபையில் போதகர் நடத்துகிறார். இந்த சபையில் உள்ள ஒருவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அப்பொழுது சொல்கிறார், கர்த்தரை நாம் யாரும் பார்க்கவே முடியாது, தேவனை நாம் பார்க்க முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது, பசுத்தாவி அதெல்லாம் சும்மா. நானும் ஜோமணி பார்க்க ஒன்றும் நடக்கலைன்னாரு. ஆமாய்யா, இன்னைக்கு இப்படித்தான் நிறைய உபதேசம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் உங்களை தேடுகிறார். நீங்கள் நீதிமான்கள், தேவன் உங்களுக்கு ஒப்புவித்ததில் கரெக்டாக இருங்கள். தேவன் தந்த வேலையில் தேவன் உங்களை கணக்கைப்பார் என்று எண்ணுங்கள். நீதியுள்ள நியாயாதிபதி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியக்கும் என்று ஜெபிக்க இருக்கிறேன். ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அணுவு வேணும். கட்டாயம் நசன இயேசு கிறிஸ்துவின் கல்வார் ரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அணுவு வேணும். பாவத்துக்கு செத்த ஒரு அணுவு வேணும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். பலிபீடத்தில் அன்னைக்கு பலி எப்படி இருக்கும் தெரியுமா? பழுதற்ற பலி, கொல்லப்பட்டது தான் உள்ள வரும், பள்ளிவிடத்துக்கு வரும். பழுதற்றதும் எந்த பழுதும் இருக்காது. அதில் எந்த பழுதும் இல்லாதது ஆலயத்துக்கு வெளியே கொல்லப்பட்டு பலிபீடத்துக்கு வந்து தகனிக்கப்படும். இன்னைக்கு பள்ளிபீடத்தில் இருந்து ஒவ்வொருத்தரையே குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா ஐயா. சபையை குறை சொல்லுதான், சங்கத்தை குறை சொல்லுதான், அரசியலை பேசுதான், தனக்கு பிடிக்காத ஊழியனை பேசி வஞ்சிக்கிட்டு இருக்கிறான் பலிபீடத்தில் இருந்து. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உயிர் உள்ளது பலிபீடத்துக்கு வரக்கூடாதான். உயிர் உள்ளது வரக்கூடாது. உயிரோடு நல்ல முறையாக இருந்து வெட்டப்பட்டது தான் பலிபீடத்தில் வந்து பலியாகும். அதுதான் கர்த்தர் நுகர்கிற வாசனையா இருக்கும். அதனால தான் சபைகள் தேஞ்சு போதுமா ஐயா, கொஞ்சம் கவனிங்கள் ஐயா. அம்மா, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது தான் வந்து ஒன்னொன்னையா குறை சொல்லி பலிபீடத்தில் நின்று பலிபீடத்தை தீட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறது. நான் உங்களோடு பேசுவாராக, நான் உங்களோடு பேசுவாராக. கண்களை மூடுங்களேன். மகா இரக்கம் கிருபை உள்ளங்கள் பரலோக பிதாவே, இயேசு அப்பா, நீதிமான் எப்படி இருக்க வேண்டும், நீதியுள்ள வாழ்வு எப்படி வாழ வேண்டும் கற்றுக் கொடுங்க டேடி. நான் பெற்ற அபிஷேகத்தில் நிலைத்திருக்கிறேனா? நீர் எனக்கு தந்த அந்த அபிஷேகம் எனக்குள் இருக்கிறதா? நான் உம்மை அறிந்த போது இருந்த அந்த வைராக்கியம் எனக்கு இப்பொழுது இருக்கிறதா? நான் உம்மை அறிந்த போது இருந்த என் ஜெப நேரம் இப்பொழுது எனக்கு இருக்கிறதா என்று எண்ணி பாருங்கள் ஐயா. தேவனே, உடைய பிள்ளைகள் வருகிறார்கள். உடைய பிள்ளைகளின் மன விருப்பத்தினுடைய ஆசீர்வதியும் நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. இன்றைக்கு இந்த ஜெப வேளையிலே ஒவ்வொருவரையும் நீதிமானாக்கும் சொல்லியிருக்கிறீர். கேட்கிற ஏவனும் பெற்றுக்கொள்கிறார் என்று. என்னிடத்தில் வருகிற ஏவரை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீர். மனதிறங்குங்கப்பா, மனதிறங்குங்க. உடைய வல்லமை வெளிப்படட்டும். உடைய மகிமை உள்ள கரம் தேவனே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பிக்கட்டும். தேசத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு இன்னும் கண்ணீர் வடியாமல் இருக்கிறதோ? தேசத்தில் நடக்கிற காரியங்களை பாருங்கள். ஒருபுறம் பச்சையினால் குழந்தைகள் தகிக்கிறார்கள், ஒருபுறம் குடி வெறியினால் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது விதமான பிரச்சனை, போராட்டம் என்று நாடுகள் தோறும் இருக்கிறதே. மனதிறங்குங்கப்பா, மனதிறங்குங்க என்று சொல்லுங்க. ரசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது இந்த ஜெப வேளையில் இந்த ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நேரத்தோடும் இழந்து போன அபிஷேகம் வரட்டும், இழந்து போன வல்லமை வரங்கள் வரட்டும். ஊழியத்தில் இன்னும் நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவரே, அந்த மிகாவுக்கு எதிராக இருந்த அந்த 400 ஊழியக்காரனை போல இல்லாமல் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கட்டும். ரசனாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் பிதாவே.